ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்குறதுக்கு ஆள் வந்துட்டாங்க நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு. அதனால் வந்து லைவ் நிகழ்ச்சிக்கு வர முடியல. சரி, இப்போ வந்து இந்த நேரலை நிகழ்ச்சியில் வந்து நம்ம இந்த லைவ் வந்து 1 மணி நேரம் நடக்கும். மணி இப்போ வந்து 4:20 4:21 ஆகுது. 5:21 வரைக்கும் இந்த லைவ் நிகழ்ச்சி 1 மணி நேரம் வந்து நடக்கும். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த மாவட்டம் இதெல்லாம் வந்து துல்லியமாக வந்து நீங்கள் கமெண்டில் வந்து பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லதா இருக்கேன். தொடர்ந்து என்னோடய சேனல் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. சரி, இப்போ வந்து கமெண்ட் பண்ணுற வரைக்கும் யாராவது வந்து கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம பொதுவான ஜோதிட விதிகளை வந்து நம்ம பார்ப்போம். இந்த நேரலை நிகழ்ச்சியில் வந்து ஏற்கனவே வந்து அதற்கு முன்பு நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் வந்து கேள்வி கேட்டவங்க வந்து மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கேள்வி கேட்காதீங்க தயவுசெய்து. புதிய நண்பர்களுக்கு வந்து வழிவிடுங்கள். உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக அவசியமான கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் சூப்பர் சேட் மற்றும் சூப்பர் தேங்க்ஸில் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பணம் போட்டுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இந்த நேரலை நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு உடனடியாக பதில் தரப்படும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் பாருங்கள். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த உதாரண ஜாதகங்களை வந்து நான் தொடர்ந்து உதாரண ஜாதகம் வந்து போட்டு வீடியோவாக போட்டிருக்கேன். அதாவது திருமண வாழ்க்கை, திருமண தாமதம் சம்பந்தமாக, குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நான் வந்து நிறைய வீடியோ வந்து உதாரண ஜாதகம் போட்டு என்னோடய யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு சில பொதுவான விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். நாளை வந்து தேய்பிறை அஷ்டமி. அதாவது தேய்பிறை அஷ்டமி வருகின்றது. நாளை வந்து வியாழக்கிழமை. மாசி மாதம், அதாவது நாளை மாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 7:29 அதாவது நாளைக்கு காலையில் வியாழக்கிழமை காலையில் 7:29 வெள்ளிக்கிழமை காலையில் 9:04 வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி வருகின்றது. இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று நம்ம வந்து பைரவரை வழிபாடு செய்தால் நமக்கு என்னென்ன நன்மையான விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம்.